புரியுதா? ஏன்னா செவ்வாய்ங்கிறது வீரியக்காரகம். வீரியத்தை கொடுக்கக்கூடியவர், ஆற்றலை கொடுக்கக்கூடியவர், காம சிந்தனையை கொடுக்கக்கூடியவர், அதுல வேகத்தை கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாய். இந்த செவ்வாய் குற்றமாக இருக்க ஜாதகத்துக்கு செவ்வாய் குற்றமான ஜாதகத்தை இணைக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க டேலி ஆயிடுங்க. இல்லைன்னா ஒருத்தவங்களுக்கு அந்த காம சிந்தனை அதிகமாகவும் இன்னொருத்தவங்களுக்கு குறைவாகவும் இருக்கும். இதனால பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் ஏற்படுங்க. இதுதான் இந்த செவ்வாய் தோஷத்துக்கான அந்த பிரச்சனைகள். புரியுதா? இதுல செவ்வாய்க்கு பாத்தீங்கன்னா விதி விலக்குகள் இருக்கின்றன சார். செவ்வாய்க்கு என்னென்ன விதி விலக்குகள் இருக்கின்றன முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க உங்க ஜாதகத்தை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. செவ்வாய் தோஷம் எப்படி சார் விதிவிலக்காகனா, செவ்வாய் பகவான் தன் ஆட்சி உச்ச நீச்ச வீடுகளுக்கு, எப்படி தன் ஆட்சி உச்ச நீச்ச வீடுகளுக்கு செவ்வாய் தோஷங்கிறது இயற்கையாகவே நமக்கு அங்க பரிகாரம் ஆயிடுதுங்க. இயற்கையாக பரிகாரம் ஆகுதுன்னா செவ்வாய் தோஷம்